ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஸோ நிறையா நாளாச்சும் வீடியோ போட்டு இல்லை நிறைய നമ്മൾ 8 வீடியோ போட்டுட்டாங்கல்ல. ஸோ நியர்லி 8 வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த வந்து எங்கள் பிள்ளைக்கு வந்து இன்றைக்கி லீவு காலேஜில். அப்போ அவள் தான் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி அம்மா நம்மளுக்கு ஒரு வீடியோ போடலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு. சரி, அவள் வந்து எந்திரிச்சு இப்போ ஃப்ரெஷ் பண்ணி அப்படியே உட்காருது. கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த கூட்டுறது வருது, அதான் கூட்டி எல்லாம் ஹெல்ப் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ எல்லாமே செஞ்சு டயர்டாயிட்டு உட்காந்துருக்கேன். தண்ணி பாட்டிலோட உருட்டு வேலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா. ஸோ கொஞ்சம் பசிக்குது. தண்ணி பாட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி. அப்போ எங்க நாங்கள் எல்லாம் வீடியோ போட்டிருக்கு. அப்புறம் எங்கள் பிள்ளை என்ன சொன்ன, அவள் காலேஜில் செகண்ட் இயரு பிடெக். இல்லை பிடெக் தானே, சாரி அம்மா தான் கேட்குறேன், பிடெக். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அப்புறம் இந்த அவள் தான் எடிட்டிங் எல்லாம் செய்கிறேன். அப்போ இன்றைக்கி லீவாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வீடியோ செய்யலாம்னு நினச்சி உங்கள்கிட்ட வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு வியூஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ நாங்கள் வீடியோ போட்டு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பிடிச்ச எவ்வளோ கோடி பேர் இருக்காண்டா வெளியில். அப்புறம் இன்றைக்கி வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி உப்புமா. நீங்கள் இட்லி உப்புமா செய்யுமில்ல, அந்த மாதிரி சப்பாத்தி உப்புமா. அப்போ பிள்ளைக்கு பையன் எல்லாம் ரொம்ப பிடிக்குவாங்க. சரி, இன்றைக்கி அது செய்யலாம் நினச்சேன். சப்பாத்தி எப்படி நினச்சா, நம்ம சாப்பிடும்போது சப்பாத்தி எங்களுக்கு காலை சப்பாத்தி, மத்தியான சப்பாத்தி, சாயங்கால சப்பாத்தி. அது அப்பாவுக்கு இருக்குது, அப்பாவுக்கு சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து சாப்பாடு. அப்புறம் மீதி வருது 2 சப்பாத்தி இருக்குமில்ல, அது வந்து எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அது ஒரு 5-6 சப்பாத்தி ஆகும்போது எடுத்து கிள்ளி போட்டு உப்புமா மாதிரி செஞ்சுருவாங்க. அப்போ நீ என்ன சொல்கிற, உனக்கு பிடிக்குமா? சாப்பிட்டா தெரியும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்லையா? ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கு. எனக்கு கூட கொஞ்சம் கூட கிடைக்கல. எல்லாமே 3 பொருளையும் சாப்பிட, 2 பொண்ணு ஒரு பையன். அன்றைக்கி எனக்கு கிடைக்கவே இல்லை, அவங்க 2 பேர் தான் சாப்பிட்டாங்க. அதேன் தாப்பா, இவளுக்கு கிடைக்கல. ஏன் தாப்பா, இவ்வளோ அங்கே இங்கே உட்காந்து நேரம் பசி இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தானே, 5-6 சப்பாத்தி தான் செய்வாங்க. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து சாப்பிட்டு வந்துடுறேன். அப்போ நமக்கு எப்படி காமிக்கலாம்? ஓகே பாய். செஞ்சு வச்சுருக்கு. ஸோ அது காட்டுறோம் பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். சொல்லடி, எனக்கு எத்தனை தோணும்? எனக்கு இவ்வளோதான். டாட்டா வரா. டாட்டா. ஓகே. அப்போ ஓகே கைஸ், நான் இப்போ சாப்பிட போகிறேன். அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்கலாம். இதுதான் தெரியுதான்னு தெரில. அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது தெரில, பட் நல்லாயிருக்கு. இல்லைம்மா சொல்லலை, மம்மி சாப்பிட்டேன். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? சாப்பிட்டு சொல்லுங்க. സെൽഫ് എന്ത് പറയല്ലോ, തനിയെ സ്വന്തമായിട്ട് ചെയ്യുന്ന സെൽഫ് മോട്ടിവേഷൻ ഉണ്ട്. ஸோ சாப்பிடணும். அம்மா ஊட்டி விடுறாங்க, பார்க்கலாம். சாப்பிடு. ரெசிபி அம்மாட்ட கேட்கலாம், என்ன சொல்லுங்கள். அப்போ நம்ம சப்பாத்தி உப்புமாவில் நம்மளை எப்படி செஞ்சோம் அந்த வீடியோ நம்ம சொல்லலை. அப்போ மீதி வந்த சப்பாத்தி எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்.
അതെടുത്ത് சின்ன சின்ன കുട്ടിയായിട്ട് നമ്മൾ കട്ട് പണി அப்படியே വെച്ചിട്ട് ഒരു 6 ചപ്പാത്തിക്ക് നമ്മളൊരു 3 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டி அரிஞ்சு தாளிக்குമ്പോൾ നമ്മൾ പട്ട ഗ്രാമ്പ് வரமிளகாய் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கடுகு போட வேண்டாம். இந்த வெங்காயம் எடுத்து போட வேணும். அது நல்லா வதக்கிக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு காரம் போடலாம். மிளகாத்தூள் போட்டு நல்ல கிளறி அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி அதுக்குள்ளே ஊற்றி இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்குத உப்புமா கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்து அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சு கிளறி சாப்பிட வேண்டியது. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இட்லி உப்புமா எப்படி செய்யுமோ இட்லி உப்புமாவில் கடுகு போடுவாங்க. இதில் வந்து பட்டை கிராம்பு வரமிளகாய் கறிவேப்பிலை போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீதி வேறு எதாவது சப்பாத்தி எடுத்து போடாதீங்க, அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நமக்கு சப்பாத்தி உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். பாய். தெரியுதான் தெரில. ഇതാണ് ചപ്പാത്തി ഉപ്മാ. நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. மீதி வந்தால் சப்பாத்தி எடுத்து தூக்கி போடாதீங்க, அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் எடுத்து குட்டி குட்டி அரிஞ்சு கட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தக்காளி போட்டு வதக்கி இந்த குட்டி குட்டி அரிஞ்சு வச்சுருக்கதா சப்பாத்தி எடுத்து போட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் என்ன, இது நிறைய வேலை இருக்குது. மத்தியானம் சமைக்கணும், சாப்பாடு குழம்பு இதுவரையும் டிசைட் பண்ணலை. அப்புறம் தான் ஞாபகம் வருவாங்க. சாப்பாடு வச்சதுக்கப்புறம் தான் என்ன குழம்பு வைக்கணும்னு காய்கறி என்ன இருக்குது பார்க்கலாம். எப்படி ஏமாம்மா நல்லா இருக்குல்ல? இப்போ மணி 11 மணி ஆச்சு. இப்போ தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுது. அப்போது எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. டாடா. டாடா பாய்.